ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 25. மஞ்சள் பீதாம்பர பட்டுடுத்தி மண்ணில் புரண்டிடும் மேனியனே, அஞ்சனம் தீட்டிய கண் சிமிட்டி பிஞ்சு கரங்களில் வெண்ணையுமாய் கொஞ்சி குலாவிட நீ வருவாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. வசுதேவ தேவகி பாலகோபாலா நந்த யசோதே பாலகோபாலா. எம்பெருமானுடைய நட அழகை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவனை நடந்து வர சொன்னாலே அவன் 4 அடி எடுத்து வச்சவாறு கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொன்னான்? ஐயோ அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்னிக்கு நீ காடும் மேடும் அளந்தாயே, அப்போ உனக்கு யாரும் மங்களாசாசனம் பண்ணலையேன்னு ஆரம்பித்து வரி இசையாக போற்றி போற்றி போற்றினாலாம். எம்பெருமான் சொன்னானா, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அதை சொல்லுங்கோ அப்படின்னோடனே, கண்ணா நீ எங்களுக்காக 8 அடி எடுத்து வச்சுட்ட, இனிமேல் உன் சிங்காசனத்து வரைக்கும் நீ எப்படி நடந்து வரணும்னு தெரியுமா? நாங்கள் 5 லட்சம் பெண்களும் எங்களுடைய 2 கையும் விரிச்சுக்கிறோம் கீழே, எங்கள் கை மேலே ஏறி நீ நடந்து வரணும் கண்ணா. உன்னுடைய திருக்கால்கள் உன்னுடைய திருவடி தரையில் படக்கூடாது, எங்களோட கை மேலே வரணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான்ட்ட அவ்வளவு பரிவான். பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி இல்லையோ அந்த பொங்கும் பரிவு இங்கேயும் இருக்காதோ? அப்படியே எம்பெருமான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்து வந்து சிங்காசனத்தில் உட்காந்துட்டான். இப்போ நான் உட்காந்தாச்சு, இப்போ சொல்லுங்கோ, மங்களாசாசனம் பண்ணதெல்லாம் கேட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னொடனே ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிறாளாம். சொல்கிறோம் அதுக்கு தானே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்த போகிறோம் தெரியுமோ? முதல்ல அந்த 3 விஷயத்தையும் மனசில் வாங்கிக்கோ, அப்புறம் தான் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாளாம். சரி ஆரம்பிங்கோ, என்ன 3 விஷயம் அப்படின்னோடனே ஆரம்பிக்கிறாளாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமோ? மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன். அப்படிப்பட்டவன் நீ என்ன பண்ணின தெரியுமோ? ஒருத்தி மகனாய் பிறந்து. மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயனே, நீ என்ன இந்த இப்படிப்பட்ட சர்வேஸ்வர தத்துவமான உன்னை ஒருத்தி பெத்தெடுத்தால் தெரியுமோ? அதனால் அவள் பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா மகான்கள் எல்லாம் திருநாமத்தை சொல்கிறது இல்லை இல்லையா, வழக்கம் இல்லை இல்லையா, அந்த மாதிரி ஒப்பற்ற ஒன்றை அவள் பெத்தெடுத்தாள் இல்லையா. பூதானாம் யோக்ய பிதா, சர்வலோகத்துக்கும் பிதாவாக இருக்கிற ஒன்றை ஒருத்தி கர்ப்பத்தில் சுமந்தாலே ஒருத்தி மகனாய் பிறந்து, அவதரிச்சுன்னு சொல்லலையாம், பிறந்து. அவனுடைய எளிமை நன்னா தெரியணுமா. இந்த சம்சாரத்தில் இருள் தருமா ஞாலத்தில் நீ வந்து பிறந்தாயே எங்களுக்காக பிறந்து. அதே இரவில் என்ன பண்ணையா நீ? ஓர் இரவில் ஒப்பற்ற இரவு. எப்படிப்பட்ட இரவாது? மாதா பிதாக்கள் கூட உதவி பண்ண முடியாத நிலையில் அந்த இரவு என்ன பண்ணித்தான்? அந்த இரவு எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அந்த இருள் நல்ல இருளாகி ஒப்பற்ற இரவாகி இதுக்கு இந்த மாதிரி ஒரு இரவை இனிமேயும் பார்க்க முடியாது, இதுவரைக்கும் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி எம்பெருமானை பத்திரமா கொண்டு கோகுலத்தில் சேர்த்ததுக்கு காரணகர்த்தாகவே இருந்ததான் அந்த இரவு. அதனால ஓரிரவு. அப்படிப்பட்ட இரவான் இன்னைக்கு பிறந்த பையன் இன்னைக்கே வந்து தன்கிட்ட சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி யசோதை அன்னைக்கு ராத்திரியே வேறு நேரமெல்லாம் அவன் வந்து வீணாக்கவே இல்லையா கண்ணன். எப்போ பிறந்தானோ உடனே கிளம்பிட்டானா கோகுலத்துக்கு. கோகுலம் நய அப்படின்னு பெற்ற மகனாகவே பாவிச்சு ஒருத்தி வளர்த்தாளே, அவளும் ஒருத்தி தானே, அவளையும் ரொம்ப மரியாதை நிமித்தமாக ஒருத்தினாலாம். யசோதைன்னு சொல்லலையாம். தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ சித்தமனையால் யசோதை
தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோன்னு கண்ணனை தன்னுடைய மகனாகவே பாவித்து அவனுடைய பால லீலைகள் அத்தனையும் அனுபவிச்சாலே அவளும் ஒப்பற்ற ஒருத்தி தானே. அதனால ஒப்பற்ற தேவகி, ஒப்பற்ற யசோதை, ஒப்பற்ற கண்ணன், ஒப்பற்ற இரவு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய். அங்கே தான் கம்சன் இருந்த ஊர்னு கிளம்பி வந்தா இங்கே புல் பூண்டெல்லாம் அசுரா வேஷமாக இருக்கே இந்த கோகுலத்தில். நான் கம்சனோட ஆட்கள்லாம் வந்துட்டே இருக்கா. எந்த ரூபத்தில் வரானே தெரியல. புயல் ரூபத்தில் ஒருத்தன் வரான், அம்மா ரூபத்தில் ஒத்தி வரா, வண்டி சக்கரத்துக்குள்ளே ஒருத்தன் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அதனால பயந்து ஒளிச்சு வளர்றானா. ஒளித்து வளர இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்ச தெரியுமோ கண்ணா? அடியார்களான எங்களோட சேர்ந்து கலந்து பழகிறதுக்கு, குறவை கூத்து ஆடுறதுக்கு, ராசலீலை பண்ணுறதுக்கு, எங்கள் ஆற்றுலாம் வந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்றதுக்கு, எங்கள்கிட்ட மொத்துண்டு அடியுண்டு கிடக்கிறதுக்கு, இதெல்லாம் உனக்கு வேணும்தானே இங்கே வந்து பிறந்த அப்படின்னு சொல்கிறாளாம். ஆமாம் மாமா மாமாம்னு பலமாக தலையாட்டுறானா நம்ம கண்ணன். ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திட்டோம். அடுத்தது என்ன தெரியுமோ? தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற. இந்த கோபிகைகளுக்கெல்லாம் இந்த கண்ணனுக்கு யாரால் என்ன தீங்கு வருமோன்னு ஒரே பயமாயிடுதான். இந்த அப்படியே பயத்தை நெருப்பை கட்டின்னு இருக்கான்னு சொல்லுவா பார்த்தீங்களா? அந்த நெருப்பு அத்தனையும் கொண்டு போய் என்ன பண்ணானா? கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்றான். இப்படி கம்சன் அழிச்சியே அந்த பயமே அவன் வயிற்றில் நெருப்பாக இருந்து அவனையும் அழித்துதே. அப்படி நெருப்பென்ன நின்றாயே, அது ஞாபகம் இருக்கோ? இப்போ கம்சனை இந்த மாதிரி நீ அழிச்சியே, அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட வைபவத்தை அப்படிப்பட்ட திரள உடையவனுக்கு எங்களோட காரியத்தை நாங்கள் சொல்ல போகிறோமே, அது பண்ணி கொடுக்கறது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தான் இந்த 2வது விஷயத்தை ஞாபகப்படுத்தினோம். சரி அப்படின்னு தலையாட்டினானா. அடுத்தது 3வது என்ன தெரியுமோ? நெடுமாலே நீ அடியார்களிடத்தில் எவ்வளவு வாத்சல்யம், எவ்வளவு மோகம் கொண்டவன், வியாமோகம் கொண்டவன், பிச்சேரும் அளவுக்கு வியாமோகம் கொண்டவன். மாலே நெடுமாலே. தேவகி 10 வயசில் கண்ணன் போய் அங்கே சேர்ந்தவொடனே மதுராவில் அழ ஆரம்பித்தாலாம். உன்னுடைய பால லீலை எதையுமே நான் பார்க்கலையேடா, உனக்கு பால் ஊட்டும் பாக்கியமும் எனக்கு கிடக்கலையேடா கண்ணா, எனக்கு அதெல்லாம் கிடச்சா நன்னா இருக்குமே நினச்சாலாம். அதனால் என்னம்மா தோ வரேன்னு 10 வயசு குழந்த 10 வயசு ஆயிட்டப்போ உனக்கு பால் குடிக்கிற பருவெல்லாம் தாண்டியும் தேவகிக்கு பால் ஊற்றெடுக்க வச்சு அவளிடம் பாலை பருகினாய். அவளுக்கு உன்னுடைய பால லீலை ஒன்று விடாமல் அத்தனையும் காட்டி கொடுத்தியே நெடுமாலே. இந்த 3 விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன்? நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், டிக் போட்டுன்ட்டேன். 1 2 3 விஷயம் சொல்லிட்டேன். இப்போயாவது சொல்லுங்கோ, என்ன வேணும் உங்களுக்கு? நான் பிறந்து காட்டணுமா, வளர்ந்து காட்டணுமா, என்ன பண்ணணும்? பிறந்தும் காட்ட வேண்டாம் கிருஷ்ணா, வளர்ந்தும் காட்ட வேண்டாம், கொன்றும் காட்ட வேண்டாம், உன்னை காட்ட வேண்டும். உன்னிடம் உன்னையே அர்த்தித்து வந்தோம். உன்னிடம் உன்னையே தான் கண்ணா கேட்டுன்னு வந்தோம். நாங்கள் வேறு எதையும் கேட்டுன்னு வரலை. எங்களுக்காக நீ பிறந்து காட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், உன்னை தந்தால் போதும். அப்படி தந்தேன்னா பெரியவாள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? வினயமா அப்படி நீங்கள் தயை பண்ணி கொடுத்தேன்னா நன்னா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கண்ணன்கிட்ட பிரார்த்திக்கிறாளா? அப்படி நீ கொடுத்தேன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? திருத்தக்க செல்வமும் பிராட்டி உன்னை பார்த்து ரொம்ப மகிழ்றது எந்த குணத்தை பார்த்து தெரியுமோ? செல்வம்னா குணமா. அந்த உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாளே, அந்த கல்யாண குணங்களில் முக்கியமாக அவன் சந்தோஷப்படுற குணம் என்ன தெரியுமோ? ஆஸ்ரித ரக்ஷணம், அடியார்களை காப்பாற்றுதல். அந்த குணத்தையும் சேவகமும் உன்னுடைய வீர தீர பராக்கிரங்களையும் பாடி எங்களுடைய வருத்தம், உன்னுடைய சேவகத்தெல்லாம் பாடுறதுனால எங்களுடைய வருத்தமும் தீர்ந்து போயிடும். உன்னுடைய செல்வம் கல்யாண குணங்கத்தெல்லாம் பாடுறதுனால எங்களுக்கு மகிழ்ச்சியும் வந்துடும். ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு திருப்பாவை அனுபவத்தை ஆண்டாள் நம்மளுக்கு காட்டி கொடுத்தா. இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமான் இந்த சம்சாரத்தில் இந்த பூவிலகளை வந்து பிறந்தான். அவன் அவதாரம் பண்ண அவனுக்கு தேஜஸ் கூடுறது. நம்மளுக்கு என்னார்தான்? நம் பிறவின்ற சங்கிலி அறுபடுறதான் நம்மளுக்கு. அவன் பிறக்க நம்முடைய பிறவி குறையிறது, பிறவி இல்லாமல் போய்டுறது. 10 அடியவருக்கு எளியவன் 1ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி. அதில் என்ன சொல்கிறார்? பலஸ்ருதி சொல்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அமரர்கள் தொழுதழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர்பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவை 1000 அவற்றினுள் 10 இவை 10 வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர் தம் பிறவி அஞ்சிரையே.
எம்பெருமானுடைய இந்த அவதாரங்கள், இந்த லீலைகள், அவதாரம் பண்ணி அவன் பண்ண லீலைகள்லாம் குருகூர் சடகோபன் சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்த மாதிரி இதெல்லாம் பாடினோன்னா, அனுசந்தானம் பண்ணோன்னா, அமரரோடு உயர்வில் சென்று அருவர்த்தம் பிறவி அஞ்சிரையே, பிறவி என்ற சிறையிலிருந்து விடுபடுவார்கள். அதனால தான் எம்பெருமான் பிறக்கிறான், அவதாரம் பண்ணான்னு சொல்லையான், பிறக்கிறான். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து பிறந்து பிறந்துன்ற அந்த வார்த்தையை எம்பெருமானுடைய சௌலபியத்தை, எளிமையை சொல்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறாளாம். அடுத்தது ஓரிரவில் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குலம் புக்கலும். அதே ராத்திரியில வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப, தேவகி புலம்புறாளாம், அப்பா உன்னுடைய சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சிக்கோப்பா, இவ்வளவு தேஜஸ் எல்லாம் காமிக்காத, ஏற்கனவே கம்சன் நீ எப்போ வந்து பிறப்பன் காத்துட்டு இருக்கான் அப்படின்னோடனே கோகுலம் நய அம்மா சொன்னதெல்லாம் முதல்ல கேட்டுறானா. கேட்டுட்டு வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் ஆங்குவோர் ஆய்குலம் புக்கலும் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அடுத்தது தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த எத்திரம் 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 அப்படின்னு அவனுடைய எளிமையை அப்படியே பறிஞ்சு 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 நினச்சி உருகிறத விட்டுட்டு அவனுக்கு யாராவது தீங்கு நினைப்பாளோ, நினச்சானே கம்சன் நினச்சானே, நினச்சி என்ன பண்ணினான் தெரியுமோ, எம்பெருமான் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ளேயும் அந்த வன்மம், அந்த வெறுப்பு, அந்த பகைமை இருக்கான்னு பார்ப்பானான். எப்படி பார்த்தானா, இரணியனை பார்த்தானா. உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்பம் கீண்ட முன்னை கோளறியே முடியாததன் எனக்கே. இவன் இந்த கம்சன் இந்த கண்ணனுக்கு தீங்கு நினைக்கிறான், மனசாலையும் நினைக்கிறான்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் கஞ்சன் வயிற்றினில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. நெருப்பெண்ண ஏன் போய் நின்னானா, இந்த கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறா, 10ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி கோபியர்கள்லாம் கண்ணனை கெஞ்சிராலாம், உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, நீ காட்டுக்கு போய் உனக்கு கையில் அடிபடுமோ காலில் அடிபடுமோ, எந்த மரத்தில் ஏறி கீழே குதிப்பியோ, எங்கே போய் முள் குத்துமோ கல் குத்துமோ கூழாங்கல்லாம் குத்துமோ உனக்குன்னு நினச்சி நினச்சி நெஞ்செல்லாம் வலிக்குதுரா கண்ணா, எங்கள் ஆவியை உருகிடும் போல இருக்கு, பலராமனையும் கூட துணைக்க அழைச்சிட்டு போக மாட்டேங்கிற, தனியாகவே எல்லா இடத்துக்கும் போகிற. இந்த கம்சன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் ஒத்தரா ஒன்று அழிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். ரொம்ப பயமாக இருக்குடா, உனக்கு வைகுண்டத்தில் இருக்கிறத விட இந்த மாடு மேய்க்கிறது தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் என்னடா பண்ணுவோன்னு வயிற்றில் நெருப்ப கட்டின்னு இருக்காளாம். அவத்தங்கள் விளையும் என் சொற்கள் கேளந்தோ, அசுரர்கள் வன்கையர் கஞ்சன் ஏவ தவத்தவர் மருக நின்று வழி தருவர். தனிமையும் பெரிது உனக்கு ராமனையும் உவர்த்தலை உடன் திரிகிலையும் என்றென்று ஊடுற என்னுடைய ஆவி வேமாள். எங்களுடைய ஆவியை வெந்து போயிடுதுரா கண்ணா. திபத்திலும் பசுநிறை மெய்ப்பூவத்தி செங்கனி பாயங்கள் ஆயர்கோவே. இப்படி வயிற்ற நெருப்பை கட்டின்னு இருந்தாலே இந்த கோபியர்களோட நெருப்பை எல்லாத்தையும் எடுத்தானா. தன்னுடைய அடியார்கள் தனக்காக வயிற்று நெருப்பை கட்டிக்கிறது எம்பெருமானுக்கு பிடிக்குமோ, அந்த நெருப்பெல்லாம் எடுத்து எங்கே கொண்டு வச்சானா, கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. மாய்த்தல் எண்ணியே வாய்முலை தந்த மாய பேயுயிர் மாய்த்த ஆயமாயனே. மாய்த்தல் எண்ணியே, கண்ணா உன்னை முடிச்சினோன்னு நினச்சிட்டு ஒத்தி விஷப்பால் விஷ நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு வந்தா உனக்கு, நீ என்ன பண்ண, மாய்த்தல் எண்ணியே வாய்முலை தந்த மாய பேயுயிர் மாய்த்த ஆயமாயனே. இந்த கஞ்சன் ஒன்று என்ன பண்ணா, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. தீங்கு நினைத்தானே உன்னை அழிக்கணும்னு, அந்த நினைவில் அவனே அழிந்து போனான், அந்த நெருப்பில் அவனே அழிந்து போனான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெடுமாலே நெடுமாலே ஆசிரியர்கள்ட்ட வியாமோகம் ரொம்ப அதிகமாக, தன்னையே கொடுத்துருவானா. ஆழ்வார் சொல்கிறார், அப்படியே அவன் எனக்கு கொடுத்துட்டான், தன்னையே கொடுத்துட்டான் தெரியுமோ. அப்படிப்பட்ட நெடுமால் பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். சரி, அர்த்தித்து வந்தோம், என்ன வேண்டிட்டு வந்தோமா, உன்னுடைய திருவடியை என் தலையில் சேர்க்கணுண்டா எம்பெருமானே, அதை தவிர நான் வேறு எதுவும் உன்கிட்ட கேட்டுட்டு வரலன்ற சுவாமி நம்மாழ்வார். செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மாடியேன் வேண்டுவது ஈதே.
அடுத்த பதம் திருப்பாவை பாசுரத்தில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். திருத்தக்க செல்வம், பிராட்டி உகந்த செல்வம் என்ன தெரியுமோ? ஆஸ்ருத ரட்சணம். பிராட்டிக்கு செல்வம்னா கல்யாண குணம்னு சொன்னோம் இல்லையா? எம்பெருமானோட கல்யாண குணங்கள் எல்லாமே பிராட்டி ரொம்ப உகந்து போட்டுற குணம் தான். அதுலேயும் அடியார்களை காக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிராட்டி ரொம்ப உகந்து கொண்டாடுற குணமாது. ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையின்னும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூயாமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை. இப்படி ஒரு எளிமையாக இருக்கானே அந்த மாயப்பிரானை, ஆயர் கொழுந்தாய் இருக்கிறவனை, அவரால் புடையுண்ணும் அவரால் மொத்துண்டு அடியுண்டு கட்டுண்டு இருப்பவனை, தூய அமுதை பருகி பருகி இப்படிப்பட்ட சௌலபியத்தை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. இது செல்வமும் யாம்பாடி சேவகமும் யாம்பாடி என்னவா? 7ஆம் திருவாய்மொழியில் 4ஆம் பத்து ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். எம்பெருமான போய் சேரணும்னு இன்னும் நிறைய 1000 பாசனம் ஆவேன்ருக்கு. அதுக்குள்ளேயே இந்த ஆழ்வார் நம்மக்கிட்ட வரணுன்றாரு. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வீர தீர பராக்கிரமங்கள் எல்லாம் இவருக்கு காட்டி கொடுப்போம் அப்படின்னு எம்பெருமான் காட்டி கொடுத்தானா? தான் அவதாரம் பண்ணி ஒரு அவதாரத்துலையும் என்னென்ன பண்ணினோன்னு அதெல்லாம் அப்படியே மனசில் அப்படியே அனுபவிச்சாராம். மானசீகமான அனுபவத்தை கொடுத்தானா? அந்த சேவகம் அந்த பராக்கிரமத்தை பாடி ஆழ்வார் சந்தோஷப்பட்டுட்டாராம். ஆழியழ சங்கும்பில் லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறு. திருவிக்ரமா அவதாரம் பண்ணது, வராக அவதாரம் பண்ணது, ராமாவதாரம் பண்ணது, நிருசிம்மாவதாரம் பண்ணி என்ன பண்ணினா? இப்படி எல்லாத்தையும் காட்டி கொடுத்தானா? கடைசியில் என்ன பண்ணானா? கோவர்தனோதாரம் பண்ணதோடு முடிச்சானா எம்பெருமான். மேநீரை கீழ்ப்புகமா புரள சுனைவாய் நீரை நீர் பிளிரி சொரிய இன ஆனிரை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே. ரொம்ப சந்தோஷப்பட்டானா ஆழ்வார். ஏன்னா எம்பெருமான் தன்னுடைய சேவகம் வீர தீர பராக்கிரம செயல்கள் அவதாரம் பண்ணி என்னென்ன பண்ணார், வீர தீர பராக்கிரமங்கள்லாம் காமிச்சு கொடுத்தானா? அதெல்லாம் அப்படியே நினச்சி பூரிச்சு போயிட்டாரா ஆழ்வார். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். வீவில் காலம் இசை மாலைகள் ஏத்தி மேவ பெற்றேன், வீவில் இன்பம் மிக எல்லை திகழ்ந்தனன் மேவியே. வீவில் இன்பம்னா ஒழிவில் காலம் எல்லாம்னு அர்த்தமா. காலம் இந்த எல்லா காலத்திலும் எனக்கு மனசு அப்படியே நிறைஞ்சு சந்தோஷமாயிடுது. ஏன்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி மகிழ்ந்தேன் வருத்தமும் தீர்ந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்படி அனுபவித்தோம் திருப்பாவை பாசுரத்தை. 25வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவித்தோம். நாளைக்கு 26வது பாசுரத்தை திருவாய்மொழியோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.